Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முழு ஃபிஷ்ஷை நல்லா காரசாரமாக மசாலா தடவி ஊற வச்சு தவால போட்டு கிரில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த முழு ஃபிஷ்ஷை உள்ளெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மேலே ஸ்கேல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி முழு ஃபிஷ்ஷை மசாலா போட்டு ஃப்ரை பண்ணால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு எப்படி மசாலா போடலான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு ஃபிஷ்ஷை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃபிஷ்ஷோட மசாலா உள்ளே ஈவனாக இறங்கி ஃப்ரை பண்ணுறப்போ நம்மளுக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா மேலே மட்டும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும், உள்ளே ராவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தவா கிரில் ஃபிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் வாங்க. டர்மரிக் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், காஷ்மீரி மிர்ச்சி 1 டேபிள்ஸ்பூன், ஒயிட் பெப்பர் 1 டேபிள்ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், சுஜி ரவான்னு சொல்லுவோம்ல அது 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதுதான் நம்மளுக்கு தேவையான மசாலா ஐட்டம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் மேலே ஒரு பெரிய லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த லெமனை ஃபுல்லாக ஈவனாக தடவி விட்டுக்கோங்க. நல்லா மேரினேட் ஆகணும், லெமன் எல்லாம் ஃபுல்லாக இறங்கணும். பேக் சைடும் திருப்பி அதே மாதிரி லெமன் ஊற்றி தடவிக்கலாம். இந்த லெமன் நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளெல்லாம் நல்ல லெமன் இறங்கணும். அதனால ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளேயும் கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மேலே டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா ஃபுல்லாக ஈவனாக தடவிக்கலாம். நான் சொன்ன மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு ஃபிஷ்ஷுக்கு தேவைப்படும். பெரிய ஃபிஷ்னால் மசாலா கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்போ உள்ளே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக கையில் தடவும் போது தான் நம்மளுக்கு இந்த கட்குள்ளெல்லாம் நல்லா இறங்கும் மசாலா. ரெண்டு சைடும் அந்த மாதிரி திருப்பி மசாலா தடவிக்கலாம். மஞ்சள் தடவியாச்சு. மஞ்சத்தூளுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு நல்லா ஈவனாக தடவி விட்டுருங்க. இல்லைன்னா சால்ட் அங்கங்கே நம்மளுக்கு சாப்பிட்றப்போ மாறும் டேஸ்ட்டு. ரெண்டு சைடும் சால்ட் போட்டு நல்லா ஈவனாக தடவி விட்டுடுங்க. நம்ம எவ்வளோ மசாஜிங் மாதிரி பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் மசாலா ஈவனாக இறங்கும். அடுத்து நம்ம காஷ்மீரி மிர்ச்சி தூவிக்கலாம். காஷ்மீரி மிர்ச்சினால் நல்ல ஒரு கலர் வரும். நீங்கள் நார்மல் மிர்ச்சியும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மீனுக்கு ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி ஈவனாக நல்லா தடவுங்க. அப்போ தான் மசாலாஸ் நல்லா ஈவனாக இறங்கும். அடுத்து நம்ம தனியா பவுடர் போட்டுக்கலாம். தனியா பவுடர் போட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. நம்ம எவ்வளோக்கு மசாஜ் கொடுக்குறோமோ அவ்வளோ நல்ல மசாலாஸ் உள்ளே இறங்கும். அடுத்து நம்ம ஒயிட் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். எல்லா மசாலாஸுமே ரெண்டு சைடும் நல்லா தடவணும். இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க ரவாவை ஆட் பண்ணிக்கலாம். ரவா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதனால் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். நம்ம இப்போ இன்னொரு ஃபிஷ்ஷுக்கும் இதே மாதிரி மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நம்ம இதை 2 hours மேரினேட் பண்ண போகிறோம். அப்போ தான் மசாலாஸ் எல்லாம் உள்ளே இறங்கி ஃப்ரை பண்ணுறப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதை நம்ம 2 hours மேரினேட் பண்ணிடலாம். 2 hours நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. மினிமம் 2 hours, மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் ஊற வச்சுக்கலாம். எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வாங்க ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு கிரில்லிங் பேன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரைக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஆலிவ் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த ஆயிலுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு 6 பூண்டு பற்களும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு கொஞ்சம் 2 மினிட்ஸ் டாஸ் ஆகட்டும். ஆயிலில் அந்த ஃப்ளேவர் நல்லா ஆயிலில் இறங்கணும். இப்போ நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சுருக்க மீனை எண்ணெயில் இறக்கிடலாம். இப்போ நம்மளோட கிரில்லிங் பேனில் இடம் இருக்கிறதுனால இன்னொரு மீனையும் ஆட் பண்ணிடலாம். 2 மீனையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிட போகிறோம். இப்போது மீன் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு உங்களுக்கு 5 மினிட்ஸ் பிடிக்கும் ஃப்ரை ஆக. உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். மீன் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகுறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உள்ளியும் நல்லா வெந்திருக்கும். மீன் பொரிக்கிற இந்த ஆயில் சவுண்டை கேட்குறப்பவே நம்மளுக்கு ரொம்ப டெம்ட் ஆகும், எப்படா இதை எடுத்து சுட சுட டேஸ்ட் பார்க்கலான்னு. நம்மளோட காரசாரமான தவா கிரில் ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடுச்சு. இப்போ வாங்க இதை சுட சுட சர்வ் பண்ணலாம். நல்ல மழையில் இந்த மாதிரி சுட சுட ஆவி பறக்கிற ஃபிஷ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக இருக்குது நம்மளோட ஃபிஷ். நீங்களும் இந்த தவா கிரில் ஃபிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.